டிடி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நல்ல ஒரு பாரம்பரியமான ஸ்வீட்டு. பொதுவாக வீட்டில் விசேஷம், அதுக்கப்புறம் யாரையோ பார்க்க போகிறோம், இந்த மாதிரி நிறைய விசேஷங்கள் இல்லை. யாராவது நம்ம பார்க்க வந்தாலும் கூட முதல்ல நம்ம அவங்களுக்கு கொடுக்கறது ஒரு நல்ல ஸ்வீட்டாக தான் இருக்கணும். அது என்னென்னா ஒரு இனிப்போடு ஆரம்பிக்கணும்பாங்க. அந்த மாதிரி இப்போ வருஷப்பரப்பு இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிறைய இந்த பாயசம் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி நான் நினச்சேன் நம்ம வந்து நல்ல ஒரு பாரம்பரியமான ஸ்வீட்டு போளி. நிறைய பேர் நிறைய நேர்கள் கேட்குற ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு வந்து போளி வந்து கொஞ்சம் இழுவையாக வருது, இல்லை ஹார்டாக வருது, அந்த சாஃப்ட்னஸ் வரமாட்டேங்குது அப்படின்னு கேட்குற நேயர்களுக்கு இன்றைக்கி நம்ம பண்ணுற இந்த ஸ்வீட்டு வந்து ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஏற்றுக்கிறதுக்கு, நீங்கள் செஞ்சு பார்க்குறதுக்கும். அதே மாதிரி பொதுவாக போகி பொங்கலுக்கு முந்தின நாள் போகி அன்றைக்கும் போளி தட்டுற வழக்கம் உண்டு. அப்புறம் அதே மாதிரி வருஷப்பருப்புக்கும் நிறைய பேர் வீடுகளில் போளி பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பண்ணுறது இந்த வெல்லம் சேர்த்து பண்ணுற போளி, வெல்லமும் கடலைப்பருப்பும் சேர்த்து பண்ணுற போளி. இதே வந்து நீங்கள் சர்க்கரை சேர்த்து பண்ணலாம், வெறும் தேங்காயில் பண்ணலாம், அப்புறம் தேங்காய் கசகசா முந்திரி அரைச்சி அந்த மாதிரியும் பண்ணலாம். பட் டக்குன்னு நம்ம ஈஸியாக பண்ணக்கூடியது, புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு கூட சுலபமாக இருக்கக்கூடிய விஷயம் வந்து இந்த கடலைப்பருப்பு போளி. அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்கு நான் வந்து ஒரு கப்பு கடலைப்பருப்பு எடுத்து ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஊற போட்டுருங்க. ஊற போட்டுட்டு அதுக்கப்புறமா குக்கரில் ஒரு 1க்கு 3 தண்ணி விட்டு ஒரு 3-4 விசில். அந்த பருப்பு வெந்திருக்கணும்னா குழையக்கூடாது. அந்த மாதிரி வெந்த உடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சு 3 விசில் விட்டு இல்லை 4 விசில் விட்டு எடுத்துருங்க. ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறமா நல்லா வடிகட்டிட்டு இந்த பருப்பை வந்து மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு, முந்தினா ஆட்டோரில் அரைப்போம், அதுக்கெல்லாம் வழி கிடையாது. அதனால் நம்ம மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அந்த பருப்பு முழுசாக இருக்காதபடி அரைச்சி எடுத்துருங்க. இந்த பருப்பு வடிகட்டின தண்ணியை பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ இது என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, தண்ணி கொஞ்சம் கூட இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாது விட்டுருவோம். ஆனால் அந்த தண்ணியில் ரசம் வைக்கலாம், அல்லது நீங்கள் வச்சுட்ருக்க சாம்பாரில் ஊற்றலாம். இந்த மாதிரி எதையாவது அது வேஸ்ட் பண்ணாமல் கூடின மட்டும் அதுலேயே நம்ம அடுத்து வேறு ஏதாவது பண்ணுறதும் பண்ணலாம். சூப் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது எல்லாத்துக்கும் அந்த தண்ணியும் பயன்படுத்திக்கலாம். நான் அது ஏற்கனவே நல்லா வேக வச்சு அரைச்சி வச்சுருக்கேன். எவ்வளவு கடலைப்பருப்பு போடுறீங்களோ அதுக்கு சமமாக வெல்லம். 1 கப்பு கடலைப்பருப்பு குவிச்சு அளந்தீங்கன்னா தலை தட்டி 1 கப்பு வெல்லம். ஆனால் அந்த வெல்லம் வந்து கட்டி முட்டியமாக அளக்கக்கூடாது. நல்லா பொடி பண்ணி அளந்தீங்கன்னா தான் அந்த அளக்கிற விதம் கரெக்டாக இருக்கும். கட்டி முட்டியமாக இருந்துச்சுன்னா பெரிய பெரிய கட்டியாக இருந்தால் அந்த கட்டிக்கான இடம் வந்து நின்று போயிடும். அப்போ அந்த சர்க்கரையோட அளவு, அந்த வெல்லத்தோட அளவு குறையும். அதனால் நல்லா இடிச்சிட்டு அதை அளந்து வச்சுருங்க. ஸோ இப்போ அந்த மாதிரி ரெடியாகவும் வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த மாவை முதல்ல பிசைஞ்சு எடுத்து வச்சுடுவேன். ஏன்னா அது ஊறுறதுக்கான நேரம் கொஞ்சம் நேரம் கொடுத்தா போதும். அதனால் முதல்ல மாவை பிசைஞ்சு எடுத்து வச்சுடுவோம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் நான் ஏற்கனவே அளந்து வச்சுருக்கேன் மைதா மாவு. மாவுன்னு சொல்கிற போது அது மைதா மாவு. இதை நீங்கள் கோதுமை மாவுலேயும் பண்ணலாம். கோதுமை மாவில் பண்ணால் பூரன் போலின்னு வடநாட்டு பக்கம் பண்ணக்கூடியது. இதே போலி பூரணம் எல்லாம், ஆனால் மேல் மாவு மட்டும் வித்தியாசப்படும். ஸோ அது வந்து பூரன் போலிம்பாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம ஊருங்களில் பண்ணுற மாதிரி மைதா மாவில் தான் பண்ண போகிறேன். இந்த மைதா மாவை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கிட்டுலாம், போட்டுக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், அதோட கூட ஒரு சிட்டிகை உப்பு. அந்த மேல் மாவு வந்து ஒன்றுமே இல்லாமல் சப்புன்னு இருக்கக்கூடாது. அதனால் அதோட கூட இப்போ இந்த 1 கப்பு மாவு எடுத்துக்கிட்டோம்னா குறைஞ்சது ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றணும். அதுக்கு எண்ணெயில் ஊற வைப்பாங்க இல்லையா போலி மாவு, நம்ம எண்ணெயில் ஊற வைக்க வேண்டாம். அதுக்கு பதிலாக மாவில் ஊற்றி நம்ம பிசைஞ்சிருவோம். அவ்வளோதான். இந்த மஞ்சள் தூளும் ரொம்ப போட்டுறக்கூடாதுங்க, லேசாக போடணும். அதாவது 1 கப்புக்கு ஒரு 1/4 ஸ்பூன் இருந்தால் பெரிய விஷயம். ஏன்னா அந்த அளவுக்கு இருந்தால் தான் மேல் மாவு கலர் பார்க்க அழகாக இருக்கும். ரொம்ப மஞ்சளாக இருந்ததுன்னா வெறிக்கிற கலர் ஆகிடும். அதனால் இளம் மஞ்சள் நிறமாக தான் இருக்கணும் அது. இது மாவு கொஞ்சம் இளக்கமாக பிசைஞ்சுக்கணும். இது வந்து நல்ல டைட்டாக பிசையக்கூடாது, கொஞ்சம் மாவு இளக்கமாக இருக்கணும்.
தண்ணி சடக்குன்னு ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சம் இப்போ நம்ம தெளித்து பிசைகிறோம்ல அந்த மாதிரி ஊற்றிக்கணும். அப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். தண்ணியை ஊற்றிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் திரும்பி அதுக்கு தகுந்த மாவு போடுற மாதிரி ஆகிடும். இப்போ இது மாவு ரெடி ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட்டு. தண்ணி போதும். அவ்வளோதான். இப்போ மாவு பிசைஞ்சிட்டேன். இந்த மாவு மேலே லேசாக எண்ணெயை தொட்டு தடவியிருக்கேன். என்னென்னா மாவு நம்ம வந்து பூரணம் ரெடி பண்ணுற வரைக்கும் அதை காயக்கூடாது, அதனால் லேசாக எண்ணெய் தடவியிருக்கேன். மாவும் பார்த்திங்கன்னா அப்படியே லேசாக ஒரு விரல உள்ளே நுழைச்சிங்கன்னா வேகமாக உள்ளே நுழையணும். அந்த மாதிரி ஒரு இலக்கமாக இருக்கணும். இது ரொம்ப திக்காக நம்ம பூரிக்கு பிசைகிற மாதிரி பிசையக்கூடாது, சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி பிசையணும். பரோட்டாலாம் வச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கெலாம் எப்படி பிசைவோம் அதே மாதிரி பிசைஞ்சு இலக்கமாக வச்சுக்கணும். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம பூரணம் ரெடி பண்ணிடலாம். ஆனால் அந்த பூரணம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு என்னென்ன தேவைங்கிறது சொல்லிடணும் இல்லையா, அதை சொல்லிடுறேன். இதுக்கு வந்து 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, குபிச்சு அளந்த கடலைப்பருப்புக்கு தலை தட்டி அளந்த வெல்லம், நல்லா பொடி பண்ணி தலை தட்டி அளந்த வெல்லம், அதான். இதோட கூட ஒரு 1/4 கப்பை விட கொஞ்சம் கூட தேங்காய் துருவலாக எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஏலக்காய் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு. அப்புறம் மைதா வந்து 1 கப்பு மைதாவுக்கு நல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், சிட்டிகை மஞ்சள் தூள், சிட்டிகை உப்பு. இதுதான் அதுக்கு தேவையான பொருள். ஸோ இப்போ நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டோம். பூரணம் பண்ணுறது பார்த்துருவோம். இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் போட்டிருக்கேன். அதில் வெல்லம், அதோட கூட 1 கப்பு வெல்லம் அளந்து போட்டிங்கன்னா 1/4 கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றினா சரியாக இருக்கும். இந்த வெல்லம் வந்து மிதமான தீயில வச்சு நல்லா உருக்கிடணும். இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் அதில் வந்து இந்த வேக வச்சு அரைச்சி எடுத்துருக்கோம். வேக வச்சு தண்ணி வடிச்சிட்டு அதை அரைச்சி எடுத்துருக்கோம். அந்த கடலைப்பருப்பு இதில் சேர்த்துடுறேன். அகலமான பாத்திரமாக இருந்தால் உங்களுக்கு நம்ம பூர்ணம் பண்ணும்போது கிளறதும் ஈஸியாக இருக்கும், சீக்கிரம் வந்து சேர்ந்து வந்துடும். அந்த அகலமான பாத்திரம் இருந்தால் அது ரொம்ப சுலபம். அதுவே நீங்கள் வந்து அந்த குழிவான பாத்திரமாக இருந்தால் அதுவும் சரியாக வரும், ஆனால் கொஞ்சம் நேரம் ஆகும். இந்த வெல்லம் நல்லா உருகியாச்சு. நான் வந்து இந்த தீயை நல்லா குறைச்சி வச்சுட்டேன். அதே மாதிரி 10-20 செகண்ட் அதை அப்படியே விட்டுடுவோம். விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இதில் வடிகட்டி ஊற்றணும். என்ன காரணம்னா அந்த செடிமெண்ட்டுன்னு சொல்கிற அதில் இருக்கிற கல் மண் இந்த மாதிரி விஷயங்கள் கீழ் போய் தங்கும். அதனால் வடிகட்டும் போது மேலே இருக்கிற குப்பைகள் வந்து கீழே இருக்கிற குப்பை அப்படி நின்று போய்டும். நமக்கு வெல்லத்தில் பெரும்பாலும் இருக்கும். இப்போ வர சில வெல்லங்களில் அந்த மாதிரி இல்லைன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் வடிகட்டணும் அவசியம் கிடையாது. இப்போ இது நேரடியாக நம்ம வந்து பருப்பில் வடிகட்டிடுவோம். அவ்வளோதான். இப்போ இதை தீ என்ன கொஞ்சம் மெதுவாக தூண்டிட்டு இதை கிளறணும். ஃபுல்லாக தூண்ட வேண்டாம், கொஞ்சம் மெதுவாக தூண்டிக்குங்க. ஏன்னா நம்ம வந்து அந்த அரைச்சி வச்சதெல்லாம் அதில் வந்து கரைஞ்சி ஒன்றோட ஒன்று சேர்ந்து வரணும். இது கொஞ்சம் நல்லா சேர்ந்து வரணும். அது சேர்ந்து வர நேரத்துக்கு நம்ம வந்து இப்போ கொஞ்சம் தேங்காய் தூவிடுவோம். அதில் ஒரு 1/4 கப்பை விட கொஞ்சம் கூட தேங்காய் துருவல், நல்ல துருவலாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். சில பேருக்கு தேங்காய் வாயில் தட்டுப்பட்ட பிடிக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்க தண்ணி ஊற்றாமல் தேங்காய் ஒரு சுற்றிக்கங்க. ஸோ இதோட போடும்போது உங்களுக்கு அந்த நரநரப்பு தெரியாது. இது நல்லா அந்த கட்டியெல்லாம் உடஞ்சி சேர்ந்தா மாதிரி வரணும். நம்ம அரைச்சிட்டு உடனே பண்ணுறோன்னா இந்த கஷ்டம் இருக்காது நமக்கு. ஏன்னா சில நேரங்களில் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி கொஞ்ச நேரம் வச்சுட்டு மற்ற வேலைகள்லாம் பார்க்கும்போது சில நேரங்களில் வந்து உங்களுக்கு அந்த லேசாக கட்டி தெரியும். அது வந்து ஆனால் வெள்ளத்தில் கரைஞ்சி வந்துடும்.
ஆனால் நல்லா கொஞ்சம் சேர்ந்து வரணும். இப்போது இதில் நம்ம ஏறக்குறைய சேர்ந்து வந்துருச்சு. இதில் ஏலக்காய் தூள் அதையும் போட்டுருவோம். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடணும். நீங்கள் முதலையே ஏலக்காய் தூள் போடுறதா இருந்தாலும் போட்டுடலாம், லாஸ்ட்டு போட்டு கலக்கிறதா இருந்தாலும் கலந்துக்கலாம், அது எப்படி இருந்தாலும் ஓகே. அதே மாதிரி இப்போ கொஞ்சமாக நெய் இதில் ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக நெய் அதில் போட்டுருங்க. அவ்வளோதான். ஏன்னா நமக்கு கொஞ்சம் நெய் இருந்தால் தான் அதில் வாசம் இருக்கும், அதனால் நெய் போட்டுடலாம். இப்போ இதை நீங்கள் ஆற விட்டிங்கன்னா நல்லா உருட்டுற பதத்துக்கு வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம போளி போடணும். இப்போ நான் அதை கிளறிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. நம்ம கொஞ்சம் ஆற விட்டுட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி இந்த மாவில் துவைச்சி அதுக்கப்புறம் நம்ம தோசைக்கல்ல சுட்டு எடுக்கணும். அது எப்படின்னு பார்க்கலாம். பூரணத்தை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் தள்ளிட்டிங்கன்னா 15 நாள் வரைக்கும், மேக்ஸிமம் 20 நாள், அதுக்கு மேலே அப்படின்னா நீங்கள் வச்சுக்கிறத பொறுத்து. ஸோ நல்ல ஃப்ரிட்ஜில் நல்ல கண்டிஷனில் இருந்து நம்ம வச்சுக்கிட்டோம்னா ஒரு 20 நாள் வரைக்கும் நல்லா வச்சுக்கலான்னு வச்சுக்கோங்க. அந்த 15 நாள் டெஃபினட்டாக இருக்கும். அந்த மீதி 5 நாள் நீங்கள் ஜாக்கிரதையாக பார்த்து வச்சுக்கணும். இது தேவையான போது இந்த மாதிரி மாவை பிசைஞ்சிட்டு நம்ம போளி போட்டுக்கலாம். அடுத்தது கோதுமை மாவு பிசைஞ்சு வச்சு போளி போடலாம். அது இல்லைன்னா அரிசி ஒரு பங்குன்னா, அதாவது ஒரு சின்ன கிண்ணத்தால் அரிசி ஒரு கிண்ணம், பச்சரிசி, உளுந்து ஒரு கிண்ணம் சமமாக ரெண்டுத்தையும் நல்லா ஊற போட்டுட்டு மிக்சியிலேயே நல்லா நைஸாக அரைச்சிடுங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிடுங்க. அரைச்சிட்டு நம்ம தோசை மாவை விட கொஞ்சம் திக்காக அந்த பதத்தில் வரும்போது இதை சின்ன சின்னதாக உருட்டி அதுக்குள்ளே நினச்சி எண்ணெயில் பொரிச்சு எடுத்திங்கன்னா சுயம், அதாவது சிஎம் சொல்லுவாங்க, சுழியன்னு சொல்லுவாங்க, அது எது வேணால், அது உள்ள பூரணத்தை வச்சு பண்ணுறதுக்கு அது சௌரியமாக இருக்கும். இன்னொன்று என்னென்னா, குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க, எதுவுமே இல்லை கொடுக்குறதுக்குன்னா ப்ரெட் இருக்குது இல்லைங்களா, அது லேசாக நெய் போட்டு டோஸ்ட் பண்ணிட்டு இதை நடுவில் தடவி வச்சு அதையும் கொடுக்கலாம். அல்லது மாவை கொஞ்சமாக அரிசி மாவும் ரவையும் கரைச்சிட்டு வீசி தோசை மாவு மாதிரி ரவா தோசை மாதிரி ஊற்றிட்டு அதுக்கு நடுவில் இதை தடவி ரோல் பண்ணி குழந்தைங்கிட்ட கொடுக்கலாம். ஸோ எல்லா விதத்துலையும் இந்த பூரணத்தை பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் நல்லாவே பண்ணலாம். இப்போ இந்த பூரணத்தை ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம போளியை எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பூரணம் பாருங்கள், நல்லா அந்த மாதிரி திரட்டி உருட்டுற அளவுக்கு வந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு வரணும். நீங்கள் ரொம்ப போட்டு அடியோடு கிளறணும் அப்படிங்கிறது இல்லை. ஓரளவு நல்லா திரண்டு ஒட்டாமல் வர பதத்தில் இறக்கிட்டிங்கன்னா ஆற அது சரியாக இருக்கும். இப்போ நம்ம அந்த மாவு வச்சு அதை உள்ளே பூரணம் வைக்கணும். அதுக்கு முன்னாடி நான் வெறும் நெய்லேயே போளி சுட மாட்டேன். என்ன காரணம்னா, கொஞ்சம் ஆறுச்சுன்னா அது அப்படியே மேலே அந்த நெய் படிஞ்சா மாதிரி நிற்கும், அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்காது. எண்ணெயும் நெய்யும் கலந்து ஊற்றிட்டு நீங்கள் மேலே ஊற்றுனீங்கன்னா அது எப்போவுமே ஒரே மாதிரியே இருக்கும். இப்போ கொஞ்சம் எண்ணெயும் கொஞ்சம் நெய்யும் கலந்துக்கிட்டேன், அவ்வளோதான். 1 கப்பு அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திங்கன்னா ஏறக்குறைய உங்களுக்கு 1.5 கப்பு அளவுக்கு மைதா இதுக்கு செலவாகும். அப்போ அந்த மைதாவில் நம்ம என்ன பண்ணணும், பிசைஞ்சு வச்சுட்டு இந்த உருண்டைகள் எத்தனை உருண்டை உருட்டி வைக்கிறீங்களோ அந்த உருண்டைக்கு தகுந்த மாதிரி மைதாவையும் கிள்ளி வச்சுக்கிட்டிங்கன்னா மாவோ பூர்ணமோ மீந்து போகாது. அதனால் அதை அளவு வச்சுக்கலாம். இதுக்கு ஏற்ற மாதிரி அதை கிள்ளி வச்சுக்கணும். பட் இன்றைக்கி நம்ம கொஞ்சமாக செஞ்சு காட்டுறதுனால நான் இப்போதைக்கு அதை எடுக்கிறேன். கொஞ்சம் மாவு, இப்போ மைதாவோட தன்மையை நம்ம பிசைஞ்சதில் மாறி இருக்கும் பாருங்கள். யூஸ்வலாக அந்த இழுவையாக வரும்ல, அப்படி இல்லாமல் இது கொஞ்சம் இலக்கமாக இருக்கும். அப்படி இழுத்தும் போது அப்படியே பிஞ்சிட்டு வந்துடும். இப்போ நான் ஒரு 5 இது போட போகிறேன். 5க்கு தகுந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ உருட்டின மாவில் ஒரு இதை எடுத்து உருண்டையை எடுத்து உள்ளங்கையில் வச்சு நல்லா திரட்டிடுங்க. லேசாக அப்படியே உருட்டிக்குவோம். முதல்ல அந்த கொஞ்சம் சின்னதாக ஒரு சின்ன பூரி மாதிரி எல்லாத்தையும் திரட்டி போட்டுடுங்க. நிறைய பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். கொஞ்சமாக பண்ணும்போது உடனே நம்ம பண்ணிடலாம். நிறைய பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணால்.
அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஒரு உருண்டையும் இதுக்குள்ளார வச்சுட்டு அதை அப்படியே நல்லா மூடி உருட்டிடுறோம். உருட்டிட்டு முடிஞ்சால் நம்ம வந்து இதை கொஞ்சம் கிள்ளி எடுத்துடலாம், அல்லது அப்படியே கூட சுருட்டி அது உள்ளே திணிச்சிடலாம் அப்படியே. இப்போ இதை ரெடியாக வச்சுட்டோம். இதே மாதிரியே எல்லா உருண்டையும் அது நல்லா முறுக்கி அது மேலே வச்சு அழுத்திடுங்க அப்படியே. நம்ம தமிழர்களோட வருடத்தின் ஆரம்பம் வந்து சித்திரை. நம்ம பொதுவாக ஜனவரி பிப்ரவரி சொல்கிற மாதிரி குழந்தைங்களுக்கு சித்திரை வைகாசி ஆனி ஆடிங்கிறதையும் சொல்லி கொடுக்கணும். ஏன்னா நம்மளோட தமிழர்களோட வருடத்தோட ஆரம்பம் வந்து இந்த சித்திரை மாதம். அதை கொண்டாடுற விதமாக தான் நாம் இன்றைக்கி சித்திரை வருட பிறப்புங்கிற போது அது முழுக்க முழுக்க சந்தோஷமாக நல்லா நிறைய விதவிதமாக செஞ்சு சாப்பிட்றதுல தான் மெயினாக அதையும் பண்ணி கொண்டாடுவோம். இன்னொன்று முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, அன்றைக்கி பெரும்பாலும் 98% எல்லா வீடுகள்லேயும் இந்த சீசனும் வேறு இருக்கும், மாங்காய் சீசன். ஸோ அந்த மாங்காய் பச்சடி தவிர்க்க முடியாது. அந்த அறுசுவையும் அந்த மாங்காய் பச்சடியில் இருக்கணுங்கிறதுனால வாழ்க்கை முழுக்க நம்மளோட எல்லா சுவைகளும் கலந்தது தான் வாழ்க்கைங்கிறதுனால அதை உணர்த்த விதமாக இந்த மாங்காய் பச்சடி பண்ணுவாங்க. அதில் வெல்லம் இருக்கும், உப்பு இருக்கும், மாங்காவோட புளிப்பு இருக்கும், காரம் கொஞ்சம் பச்சை மிளகாயோ மிளகாத்தூளோ, அதே மாதிரி அதில் வந்து அந்த மற்ற சுவைகளும் சேர்ந்து நம்ம லேசாக ஒரு துவர்ப்புக்கு அதையும் கொஞ்சம் சேர்ப்போம், கசப்புக்கு வேப்பம்பூ. ஸோ இதையும் வறுத்து நெய்யில் சேர்த்து இந்த அறுசுவையும் வரா மாதிரி தான் அன்றைக்கி அந்த மாங்காய் பச்சடி பண்ணுவோம். ஸோ வாழ்க்கையில் அந்த அறுசுவைகளும் நிரம்பி இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் இதை வந்து சிம்பாலிக்காக காட்டுறதுக்காக நம்ம பெரியவர்கள் செஞ்சு வச்ச ஒரு விஷயம். சரி, அது மட்டும் இல்லைங்க, அன்றைக்கி பார்த்திங்கன்னா வடை பாயசத்தோட சாப்பாடு இருக்கும் எல்லாம். ஸோ வருடத்தோட ஆரம்பம் அந்த துவக்கம் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்கிறதுனால சித்திரை திருமகளை நம்ம வந்து அப்படி ஆராதித்து வரவேற்கிறோம். அன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லார் வீடுகள்லேயும் வடை பாயசத்தோட பெரும்பாலும் சாப்பாடு இருக்கும். ஸோ முக்கியமாக நம்ம பண்பாடு படி அந்த சாப்பாடை வச்சு தான் நம்மளோட சந்தோஷத்தை வெளிக்காட்டிக்கிறது. ஸோ அந்த ஸ்வீட்டு அது இதுன்னு எல்லாம் பண்ணுறோம். அன்றைக்கி அந்த ஸ்வீட்டுக்கு நம்ம பண்ணுற போது நம்ம இந்த போலியை பண்ணுங்கள், போலியை பண்ணி அன்றைக்கி ஜம்மன் சந்தோஷமாக பாயசம், போலி, வடை இதோடு சேர்த்து அந்த சித்திரை திருமகளை வரவேற்போம். இப்போ இந்த திரட்டி வச்சுருக்கோம் இல்லையா, இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் தோசைக்கல்ல காய போட்டிருக்கேன். இதை ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம மெதுவாக திரட்டிக்கலாம். இது ஓரளவுக்கு நம்ம கொஞ்சம் நல்லா மெல்லிசாவே திரட்டலாம், நம்மளோட இஷ்டம். இந்த மெல்லிசாவும் திரட்டலாம். தொட்டுக்கிட்டு திரட்டுறதுக்கு அரிசி மாவு தான் வேணும்னு கிடையாது. நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது மைதா மாவே எடுத்திருக்கேன். நீங்கள் மைதா மாவே தொட்டுக்கிட்டு கூட திரட்டலாம். இப்போ திரட்டியாச்சு, கல்லும் காஞ்சிருக்கு. இந்த கல்லை நம்ம போட்டுடலாம். இன்னொன்று திரட்டி ரெடியாக வச்சுட்டோம்னா நம்ம சுட்டு எடுக்க சரியாக இருக்கும். மிதமான தீயில் வச்சு தான் போடணும், தீ அதிகமாக வச்சுக்கக்கூடாது. மிதமான தீயில் வச்சிங்கன்னா தான் இந்த மேல் மாவு நல்லா வெந்து வரும். இல்லைன்னா டக்குன்னு செவந்துடும், நமக்கு வந்து மேல் மாவு வேகாது. கொஞ்சம் எல்லா பக்கமும் திருப்பி விட்டுட்டு இந்த எண்ணெய் நெய் கலவையிலேருந்து கொஞ்சம் ஊற்றி தடவிடுங்க. அப்படி இதுக்கு கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் நல்லாவே ஊற்றி தடவணும். இன்னொன்று பரிமாறும் போதும் இளம் சூட்டோடு வச்சு அதில் வந்து லேசாக மேலே உருக்குன நெய்யை ஊற்றி பரிமாறினீங்கன்னா பிரமாதமாக இருக்கும்.
போலியே பார்த்தீங்கன்னா தெரியும், கல்யாண வீடுகளில் கூட வைக்கும்போது கூடவே ஒருத்தர் நெய் ஊற்றிட்டு வருவார். அந்த மாதிரி இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அது நெய்யோடு தான் சாப்பிட்ணும். இப்போ இது நல்லா 2 பக்கமும் திருப்பி விட்டு எடுத்தாச்சு. இது வந்து ரொம்ப அப்படி நிறம் மாறிடாமல் கூடின மட்டும் இந்த மாதிரி நிறத்துலேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இது எடுக்கிறப்ப அதே மாதிரி ஒன்று அடுப்பில் போட்டு மிதமான தீயை வச்சுட்டு இன்னொன்று திரட்டினீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து வேலை நடந்துகிட்டு இருக்கும். இது வந்து கூட யாராவது ஒருத்தர் இருந்து செய்யணுங்கிறதே இல்லை. அதே மாதிரி ஒரு விசேஷ நாள்னால் நம்ம இந்த பூரணத்தை வந்து செஞ்சு முன்னாடியே வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எப்போ வேணால் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். மறுநாளே வந்து அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற அன்றைக்கோ ஒரு விசேஷம் நடக்கிற அன்றைக்கோ ஏதோ ஒன்று அப்போ தான் நம்ம பண்ணணுங்கிறது இல்லை. அதே மாதிரி இந்த பூரணத்தை வந்து கொழுக்கட்டை மாவுலேயும் கொழுக்கட்டைக்கு பூரணமாக வச்சிங்கன்னா அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ போலி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இந்த போலி செஞ்சு எடுத்து வைக்கிற போது ஒரே ஒரு விஷயம், நான் இன்றைக்கி ஒரே ஒரு சும்மா 5 தான் பண்ணியிருக்கேன். அதனால் நான் ஒன்று மேலே ஒன்று அடுக்கியிருக்கேன். அதுவே நீங்கள் வந்து கொஞ்சம் நிறைய பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, கூடின மட்டும் ஒரு நல்ல பெரிய பிளேட்டோ இல்லை இலையோ அந்த மாதிரி எதாவது போட்டுக்கிட்டு சுட்டதை வந்து ஒன்று மேலே ஒன்று அடுக்காமல் கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சுடுங்க. ஒரு 4-5 போட்டதுக்கப்புறம் அது மேலே எடுத்து அடிக்குங்க. சில நேரம் அந்த வேர்க்கிற போது கீழே உள்ள போலி மேலே உள்ள போலி ஒட்டிடும். அதனால் அதை தவிர்க்கிறதுக்கு தனித்தனியாக வச்சுட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் மேலே வச்சுக்கோங்க. பரிமாறும்போது ஒன்று இளம் சூடாக பண்ணி பரிமாறலாம், அல்லது நெய்யை நல்லா சூடு பண்ணிட்டு அது மேலே ஊற்றி பரிமாறலாம். ஸோ அப்போ அந்த இளம் சூடு உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம வந்து மைதாவில் பண்ணியிருக்கோம். நான் ஏற்கனவே சொன்னேன், பூரன் போலின்னு சொல்லி வடநாட்டு பக்கம் சொல்லுவாங்க. இதே மாதிரி ஆனால் கோதுமை மாவில் பண்ணுவாங்க. மைதாவே முழுக்க வேண்டான்னு நினைக்கிறவங்க இதை நீங்கள் வந்து கோதுமை மாவுலையும் பண்ணிக்கலாம். இதே மாதிரி கொஞ்சம் நெய் விட்டு, அதுக்கு மஞ்சள் பொடி தேவை கிடையாது, சிட்டிகை உப்பும் நெய்யும் போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு இதே மாதிரியே பண்ணிங்கனாலும் அதுவும் நல்லாயிருக்கும். சரி, கூடுதலாக இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்து அந்த பூரணத்தை இன்னும் டேஸ்டியாக பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா முந்திரி பருப்பு ஒரு கப்பு எடுத்துட்டிங்கன்னா ஒரு 10-12 முந்திரி பருப்பை எடுத்து கொஞ்சம் வெந்நீரில் லேசாக ஊற வச்சுட்டு பருப்பு அரைக்கிற போது அதை சேர்த்து அரைச்சிடுங்க. ஒரு நல்ல ருசி எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கும். அதுவும் பண்ணலாம். ஆனால் முந்திரி பருப்பை உடச்சோ இல்லை அரைங்குறமா அரைச்சோ பண்ணக்கூடாது. ஏன்னா அது திரட்டும் போது மேலே அது தட்டுப்படும். ஸோ கடலை பருப்பும் முந்திரி பருப்பு எதுவும் போடுறதா இருந்ததுன்னா கூண்டை மட்டும் நல்லா அரைச்சிட்டு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ வீட்டில் விசேஷத்துக்கு குறிப்பாக இந்த போகிக்கோ இல்லை வருஷ பருப்புக்கோ இதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா பிரமாதமாக இருக்குங்க. சரி, இன்னும் ஒரே ஒரு சின்ன டிப்பு சொல்லி முடிச்சுக்கிறேன். இப்போ இந்த போலி பண்ணிட்டோம். இப்போ மேலே வந்து இந்த ரபடின்னு சொல்லுவாங்க இல்லையா, பாலை கொஞ்சம் நல்லா வத்த காய்ச்சிட்டு, ரொம்ப வத்தணும் இல்லை, கொஞ்சம் வத்த காய்ச்சிடுங்க. ஒரு 1/2 லிட்டர் வச்சிங்கன்னா ஒரு கப்பு அளவுக்கு வத்துற மாதிரி வச்சுடுங்க. அதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக முந்திரியும் பாதாமும் அரைச்சி அதில் போட்டு கொஞ்சமாக ஏலக்காய் போட்டு கலந்து ரெடியாக வச்சுக்கோங்க. பரிமாறும்போது ஆனால் சர்க்கரை வெல்லம் எதுலேயுமே அந்த பாலில் சேர்க்காதீங்க. ஏன்னா இதில் நமக்கு இனிப்பு நல்லாவே இருக்கும். பரிமாறும்போது நெய்க்கு பதிலாக அந்த ரபடியை மேலே ஊற்றி பரிமாறினீங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஃபில்லிங்காக இருக்கும், நிறைய சாப்பிட்ற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். ஆனால் ரொம்ப டேஸ்ட்டே ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போவாவது ஒரு தடவை சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி நல்லாவே பண்ணி சாப்பிட்டுக்கலாமே. எப்பவும் ரெகுலராக நம்ம போலி பண்ணி சாப்பிட போகிறது இல்லை. அந்த மாதிரி பண்ணும்போது இதை நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ இதில் என்னென்ன விதம் உண்டு அப்படிங்கிறதையும் நான் சொல்லி இன்றைக்கி இது செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்களும் அதெல்லாம் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை கொடுங்க. மீண்டும் இதே மாதிரி இன்னும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.